வணக்கம் மக்களே, இனிய தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தலைப்பு என்னென்னா பொய் சொல்வது. இந்த பொய் சொல்வதுன்றது சின்ன சின்ன குட்டி குட்டி பொய்கள் சொல்லலாம். பெரிய பெரிய பொய் சொல்லி ஏமாத்துறது, ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மனசை கஷ்டப்படுத்துறது. இவங்களாம் யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, யாரை தாக்குவாங்கன்னா, அவங்களுக்கு குறிக்கோள் எமோஷனாக இருக்க ஆள், பாவப்படுத்தான் பார்க்குறவன், பச்சாதான் பார்க்குறேன், அவனை தான் அவங்க அடித்து தூள் கலப்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் பார்த்துட்டுருக்கேன். அது எந்த கடவுளாக இருந்தால் பார்த்துட்டுருக்கான். பிரபஞ்சம் பார்த்துன்றது, பஞ்சபூதங்கள் பார்த்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அது அவங்களுக்கே டபுள் ட்ரிபிளாக பலவிதமாக சட்ட பிரச்சனை வரும். நமக்கு காசு போயிருக்கும், மனசு போயிருக்கும், அவமானமாக இருக்கும். அவனுக்கு அதுக்கு மேலே அவன் எதிர்பார்க்காத இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்வீட்டாக பேசுகிறவங்க, அழகாக இருக்கவங்க, ரொம்ப அன்பாக பேசுகிறவன், உங்களை ஜாலராக அடிக்கிறவன், கூஜா தூக்குறவன், அப்புறம் சரிண்ணா நீ சொல்லணும் கரெக்ட்ண்ணா பர்ஃபெக்ட்ண்ணா சொல்கிறவன், அப்புறம் இவனுங்க ஒரு சுச்சுவேஷன் ஸ்லோவாக வருவான். அந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா, அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா. அப்போ தான் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லை, பணம் இருந்தாலும் பிடிங்கி தின்னுவானு, இல்லைனாலும் பிடிங்கி தின்னுவானு. இது இந்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்தில் படைச்சிருக்கார் கடவுள். நம்ம உஷாராகிறது, அவங்களுக்கும் சில பனிஷ்மெண்ட் கொடுத்து வைப்பார். நம்ம தெரிஞ்ச தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன மாதிரி உறவுகள், அதாவது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டோ இல்லை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, போய் சொல்லலாம், ஒரு அளவு சொல்லலாம். அந்த பொய் சொல்லி பணத்தை வாங்கி வேலை காட்டுறது, துரோகம் பண்ணுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. ஆமாம், தவறுன்றதை விட மனசாட்சி இருக்காது இவங்களுக்குலாம். ஆமாம், அவங்களாம் மனசாட்சின்னு கொஞ்சம் கூட இருக்காது, வண்ணம் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மனிதர்களை முடிஞ்சிருக்கோம் தவிர்த்தது. சரிங்களா? தவிர்த்துட்டு நல்ல மனிதர்களை தேடி வாழுங்கள். கடவுளை பார்த்தீங்க, அன்னதானம் பண்ணுங்கள், தர்ம சிந்தனை வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது பாத்திரம் பார்த்து பிச்சை போடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்யும்போதும் சிந்தித்து செயல்படுங்க. சரிங்களா? பொய் ரொம்ப சொல்லாதீங்க. பொய் சொன்னால் என்ன ஆகுதுன்னா, மனசு, உடம்பு, ஏன்னா எல்லோரும் சோறு தான் தின்றோம், வேறு எதுவும் தின்னல. மனசாட்சி இருக்கணும். சரிங்களா? சும்மா வாய்க்கு அடித்து விட்டுட்டு ஒருத்தர் துரோகம் பண்ணி, ஒருத்தர் நாசம் பண்ணி அதில் என்ன கிடைக்க போகுது? இன்றைக்கி வேணால் வெற்றி கண்டிருப்பீங்க, ஆனால் அதனுடைய பிரதிபலன் பயங்கரமாக இருக்கும் பொய் சொல்கிறவங்களும். அதனால் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சமாக நகர்ந்துருங்க, தவிர்த்துருங்க. அன்பாக பேசுவாங்க, கெஞ்சுவாங்க, அழுவாங்க எல்லோரும். ஆனால் நிஜமாக அழுவனுக்கும் நடித்து ஏமாற்ற போகிறான், பொய் சொல்லி ஏமாத்துறான்னு தெரிஞ்சவொடனே உஷாராக என்ன பண்ணுறது? இருக்காங்க மனிதர்கள், பசுத்தோல் போர்த்திய புலிகள். ஜாக்கிரதை.